வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் மது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே மிக எளிமையான முறையில் செய்யக்கூடிய சாக்லேட் மில்க் ஷேக். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1.5 டீஸ்பூனுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 ஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு சாக்லேட் சிரப் அல்லது சாக்லேட் மெல்ட் பண்ணி நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் க்ரீம் மில்க் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சாக்லேட் மில்க் ஷேக்குக்கு. நம்ம மில்கை நல்லா சுண்ட காய்ச்சி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறதுனால மில்க் ஷேக் ரொம்ப நல்லா திக்காக வரும். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு தேவைப்படுற திக் மில்க் ஷேக் தயாராகிடும். இப்போ ஒரு கப்பில் நார்மலாக சாக்லேட் சிரப் வச்சு சின்னதாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் சாக்லேட் மில்க் ஷேக்கை ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் மில்க் ஷேக்கை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படுற திக்கான சாக்லேட் மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். இதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்பட போகுது. வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொன்னனால ஸ்ட்ராபெரி தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வரப்போகுது. ஸோ முதல்ல ஸ்ட்ராபெரியை பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பசங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர்னாலே ரொம்ப பேர் மயங்கி விழுந்துடுறாங்க. ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டை விட ஸ்ட்ராபெரியோட வாசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனாலேயே ரொம்ப பேர் அதை விரும்பி சாப்பிட்ருக்காங்க இன்னும் நாள் வரையும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஸ்ட்ராபெரி பழங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 ஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காய்ச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக பாதி கப் அளவுக்கு மில்கை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படுற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இப்போது ஒரு கிளாஸில் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்கரேட் பண்ண கிளாஸில் நம்ம அரைச்சி வச்ச திக்கான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் மது. நன்றி, வணக்கம்.